பொள்ளாச்சியில் 9வது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, வியட்நாம், நெதர்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன். மோகன், மொத்தம் எத்தனை பேர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சர்வதேச அளவிலான பலூன் ஃபெஸ்டிவல் என்பது ஆரம்பமாக இருக்கிறது. கோவையில் இது 9வது ஆண்டாக நடைபெறுகிறது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகாமையில் உள்ள ஆச்சிப்பட்டி என்ற இடத்திலிருந்து தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் என்பது ஆரம்பமாயிருக்கு. நேற்றைய தினம் துவக்க விழா நடைபெற்றிருந்தாலும் கூட இன்றைய தினமேயே பலூன் என்பது வானில் பறந்தவாறு இருக்கிறது. குறிப்பாக ஆச்சிப்பட்டியில் இருந்து அருகாமையில் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பலூன் என்பது பறக்கக்கூடியதா இருக்கிறது. தற்பொழுது அதற்கான ஒரு காற்றோட்டமும் சரியாக இருக்கிறது, காலநிலையும் சரியாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் பலூன் திருவிழா என்பது நடைபெறும். ஜெர்மனி, பிரான்ஸ், வியட்நாம், நெதர்லாந்து, தாய்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து 11 பலூன்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பலூன்களை பொறுத்தவரையில் அதற்கு உரிய லைசன்ஸ் பெற்ற பைலட்டுகள் மட்டுமே, வெளிநாட்டு பைலட்டுகள் தான் பெரும்பாலும் இயக்கி வருகின்றார்கள். அதனூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பைலட்டுகளும் தொடர்ந்து பிராக்டிசிங்காக செல்கின்றார்கள். ஒரு இடத்திலிருந்து பறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் எடுக்கிறது. அது பார்வையாளர்களுக்கும் அதில் பயணிப்பவர்களுக்கும் பரவசமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அதே போன்று ஒரே இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு நின்று பார்க்கும் அளவுக்கு, அதாவது பலூன் என்பது ஒரு உயர நின்று சுற்று வட்டாரத்தை காண்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு நபருக்கு 1600 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவை மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டத்தில் இருந்தும் இந்த பலூன் திருவிழாவை காண்பதற்காக ஏராளமானோர் இங்கு குவிந்திருக்கின்றார்கள். வழக்கமாக இது போன்ற ஒரு ராட்சத பலூன்களை ஒரு தொலைக்காட்சியிலும் வெளிநாடுகளிலும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு ரூரல் பகுதிகளிலும் பலூன் திருவிழா நடைபெறுவது இந்த பகுதி மக்களிடையே ஒரு வியப்பாக இருக்கிறது. அதனை பார்ப்பதற்காக குடும்பமாக குழந்தைகளுடன் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் துவங்கியிருந்தாலும் கூட வானில் பலூன் பறக்கக்கூடியது தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இது 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஒரு வண்ணமயமான ராட்சத பலூன்கள் வானில் பறக்கக்கூடிய காட்சிகளை பொதுமக்கள் பார்த்து ரசித்து வருகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.